மாநாடுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, எவ்வளோ மாஸ் பண்ண போகிறீங்க? ஒன்று எதிர்பார்க்குறது, அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். நாம் என்னை பேர் பல தொண்டர்கள் உழைக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு தியேட்டர் ஓனரு, தம்பி எவனாச்சும் எனக்கு டிக்கெட் இருந்தால் கொடுங்கப்பான்னு சொன்ன வரலாறுங்க தான். ஏன் இப்படி ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு ஓப்பன் ரிக்வஸ்ட்டை வச்சு அட்லீஸ்ட் ஃபுல் ரீஃபண்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரியாக சேஞ்ச் பண்ணி தரோன்னு. அது யாரும் முன் வரல. எல்லாருமே இல்லை எங்கள் தளபதி தான் பார்ப்போம் அப்படின்னாங்க. ஷேருக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணி சில விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? எனக்கு படத்தில் இன்ஃபேக்ட் சொன்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். என்னை அறியாமல் நான் கற்றுன ஒரு தருணம் அது. கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாரு, ஒரு கொலை பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வருதுன்னா டக்குன்னு விஜய் எப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? சினிமாவில் இருக்காரோ இல்லையோ, அந்த துப்பாக்கி அவர் கூட சொந்தம். அதை விட பெரிய ஒரு ரைஃபிள் எடுத்து பெரிய போருக்கு போகிறவர் தான். FTFS எப்படி இருக்குமோ அதை விட ஒரு 100 மடங்கு பெருசாக இருக்கும். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயர்ஜனோ. இன்றைக்கி நம்ம ஷோவோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி தியேட்டருடைய ஓனர் ரேவந்த் ப்ரோ வணக்கம். ஒரு படம் வரும்போது நமக்கு தெரியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே ஒரு மிகப்பெரிய படமாக தயாரிப்பு தரப்புல எடுத்துகிட்டே இருந்தாங்க. ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் எப்படி சார் கொண்டாடுறாங்க? நீங்கள் தேட்டர் வாசல் போய் என்னாலே தெரியும், கும்பலாக ஃபேமிலியாக வந்து படம் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த தேட்டரையும் டிக்கெட் கிடைக்காது, அந்த அளவு ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போயிட்டுருக்கு. யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் டே தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. விநாயகர் நாளைக்கே இருந்தாலுமே நேற்று வீக் டே, இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல், நேற்று ஹவுஸ்ஃபுல், சாட்டர்டே ஹவுஸ்ஃபுல், சண்டே ஹவுஸ்ஃபுல். பிரம்மாண்டமான படம். ஃபேமிலியாக வந்தால் 3 hour ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு ட்ரீட், ஒரு திருப்தியாக கிடைக்கும். ஓகே ப்ரோ. இப்போ ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எப்போவுமே வெளிநாடுகள்லேருந்து ரசிகர்கள் வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா பேர் தெரியாத நாடுகள்லேருந்துலாம் வந்தாங்க. முக்கியமாக அந்த ஜப்பான்லேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, இட்டாலி அப்படின்னு. இப்போ வருஷம் வேறு நாடுகள்லேருந்து வர்றாங்க இல்லையா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் ஃபீல் ஆகுது? அது உற்சாகமாக தான் இருக்குது. நம்ம பண்ணுற உழைப்புக்கு அது ஒரு பலனாக அமையுதுன்ற ஒரு பெரிய ஒரு உற்சாகம் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, தலைவருக்கு ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்காங்க. அவங்க வந்து ரோஹிணி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அமையுது. முதல்ல அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பு இல்லை. அது வந்து அர்ச்சனா அவர்களே சொன்னாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த படத்துக்கு ஹைப் எப்போ வேணும்னு நாங்கள் நினச்சோமோ அப்போ தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு. அவங்க ஃபார்மில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? தலைவர் இருந்தாலே அந்த படத்துக்கு ஹைப்பு தான். அது அவங்க என்ன சொன்னாங்க நான் பார்க்கல. பட் தலைவர் அந்த படத்தில் இருந்தாலுமே ஹைப் ஆகி இருக்கும். அதோட எடுத்துக்காட்டு தான் ப்ரீ புக்கிங் 38,000 ரோஹிணி ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட்டு. அப்படி பார்த்து ப்ரமோஷன் பெருசு எதுவுமே பண்ணவே இல்லை. ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைந்தாங்க. அப்படி இருந்துமே அவங்க வந்து இவ்வளோ பெரிய ப்ரீ புக்கிங் அமைஞ்சிருக்குன்னா அது பிராண்ட் தளபதி விஜய்ன்றது மட்டும்தான். ஸோ அது வந்து டேரக்டரோ மியூசிக் டேரக்டரோ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரீ புக்கிங் அப்படின்னா எப்படி ப்ரோ? அதான் அந்த நேம் நான் சொன்ன ஒரே பதில் தான், பிராண்ட் தலைவர் விஜய். ஸோ அவருக்கான ஆடியன்ஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கு அவரை வச்சு படம் எடுத்தாலுமே, அவர் மியூசிக் டேரக்டர் மியூசிக் போட்டாலுமே அவருக்கான ஓப்பனிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவரோட உழைப்பு அப்படி. அவர் வந்து மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு பெரிய ஒரு வரவேற்பை சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அது கண்டிப்பாக உடைக்கிறதுக்கே முடியாது எந்த மனித சக்தியாலும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அவரை பற்றி ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? சொல்லும்போது அந்த பாசிட்டிவிட்டி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த படம் பார்த்துருப்பீங்க, 9 மணிக்கு பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்னென்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஃபுல்ஃபில் ஆச்சா? இல்லை, நான் வந்து படம் 3 hour சொல்லும் போது 3 hour வந்து லேகாக இல்லாமல் போகணும்னு நினச்சேன். அது ஃபஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய வின்னர். ஸோ அந்த படம் 3 hour போனதே தெரியாதுன்னு நினச்சும் போதே ஓகே இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவல் ஹிட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதே மாதிரி தான் வெளியே ஃபீட்பேக்குமே மக்கள் யாருமே போரு டல் மூமெண்ட் பெருசாக இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஓகே. இந்த படத்தில் 2 கேரக்டராக தளபதி வரார் இல்லையா? ஒன்று தளபதி, இன்னொன்று இளைய தளபதி. உங்கள் மனம் கவர்ந்த கேரக்டர் என்ன? எனக்கு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பட் ஜீவன்ற கேரக்டர் இன்னும் ரொம்ப இன்னும் ஆக்டிங்கோட ஸ்கோப் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த வில்லனிசம் அதெல்லாம் ரொம்ப இன்னுமே நேச்சுரலாக அமைஞ்சிருந்துச்சு. இப்போ அவர் வந்து ஒரு வில்லன் ரோலில் பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களாங்கிறது ஒன்று இருக்குல்ல? ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாரு, ஒரு கொலை பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வருதுன்னா டக்குன்னு விஜய் எப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? தளபதி ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் ஷேட் நடித்தவர் தான். பண்ணவங்க. இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு பார்த்தாலும் சரி, அஜித் சார்னு பார்த்துருக்கீங்க, எல்லோரும் நெகட்டிவ் ஷேட் பண்ணவங்க தான். ஸோ அது வந்து எந்த புதுசு கிடையாது. சினிமான்னு பார்க்கும்போது ஒரு ஆக்டிங், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ரெடி டு அக்செப்ட். டிஏஜிங்கை பற்றி நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அப்படி மாற்றுறாங்க. படத்தில் பார்க்கும்போது அது நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு டிஏஜிங் சீன் நல்லா கனெக்ட் ஆச்சா? எனக்கு வந்து மேபி ஃபஸ்ட் இனிஷியலாக
அந்த லுக்ஸ் வரும்போது பெருசு கனெக்ட் ஆகலை. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆன் ஸ்க்ரீனில் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருச்சு. தளபதியே சின்ன வயசில் பார்த்த தளபதி மாதிரி தான் இருந்தார். படத்தோடைய பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது இப்போ எந்த ப்ரொடியூசருமே இவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டாங்க. நாங்கள் 350 கோடிக்கு படம் எடுத்திருக்கோம், ப்ளஸ் நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பப்ளிசிட்டி நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது 400 கோடி பட்ஜெட்டு ஒரு தமிழ் படம் இது தாங்குமா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குல்ல. லியோவே 650 கோடி மேலே பண்ணுச்சு வசூல். அது பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் ப்ரீ புக்கிங்கே ஜாஸ்தியாக லியோவோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியான இதுதான் பண்ணணுன்ற அனைத்து நம்பிக்கையும் இருக்குது. நீங்கள் ஃபீட்பேக் பார்க்குறதும் அப்படி தான். இப்போ லியோ வந்து கிட்டத்தட்ட 650 அப்படின்னு வரும்போது இப்போது இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேட்டர்ஸ் அவங்க சொன்னாங்க ஒரு 5000 தேட்டர்ஸ் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு படத்தோட வசூலை பூஸ்ட் பண்ணும் கூட? இல்லை, உங்களுக்கு வந்து மோர் ஃபுட்ஃபால் மோர் கலெக்ஷன். ஸோ நிறைய ஸ்க்ரீனில் வர நிறைய கலெக்ஷன் வர தான் செய்யும். ஸோ ப்ளஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள் நார்த் இந்தியாவிலும் சரி பல கண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆனது வந்து ஒரு தமிழ் சினிமாக்கு தளபதி கோட் இல்லாமல் தமிழ் சினிமாக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அமைச்சிருக்கு. ஒன்று சொன்னாங்க, இப்போ நம்ம ஊருக்குள்ள நம்ம வந்து தேட்டரில் விலையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அதை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ஓவர்சீஸில் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ ஓவர்சீஸில் இவருடைய டிக்கெட் வேல்யூங்கிறது எவ்வளோ கூடி இருக்குது? யூஸ்வலாக $40 $45 இருக்க டிக்கெட் $70 விற்கிறாங்க யூஎஸில். என் நண்பர் அங்கே இருக்க சொன்னார், $70 ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கொடுத்து லைக் கவுண்டரில் கொடுத்து வாங்கி போனேன் அப்படின்னு. $70 கவுண்டரில் 4000 rupees கிட்ட வரும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 5000 5,000 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் டே கொடுத்து போகிற யூஎஸ்லேயே மக்கள் தயாராக இருக்காங்க தளபதி படத்துக்கு. எல்லாரையும் கவர்ந்த விஷயம் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற சில கேமியோஸ் தான். ஒன்று ஈகோ கிளாஷாக ஒன்று வரும். இப்போ நான் ஒரு பெரிய நடிகர், என் படத்தில் என்னோட விஷயங்கள் மட்டும் வைங்கன்னு அவர் நினச்சா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தார் இல்லையா, அந்த ஸ்பேஸு எவ்வளோ பாசிட்டிவாக பார்க்குறீங்க? அதுதான் அவரோட மெக்னானிமிட்டி, அதுதான் அவரோட பெருந்தன்மை. ஒரு லீடருக்கான அனைத்து குணமும் அவரில் இந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே பார்க்குறோம். அது சின்னதாக பார்க்கலாம், நீங்கள் ஒரு லீடருக்கான குவாலிட்டி அதை நம்ம பார்க்க முடியுது. எந்த ஒரு ஈகோவும் தலைக்கணமும் இல்லாமல் எல்லாரோட அவர் கூட சக நடிகர் அஜித் சார் அவரையுமே ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். அவருக்கு ஜூனியராக இருக்க சிவகார்த்திகேயன் அவர் ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். விஜயகாந்த் சார் ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் அவரோட கேரக்டர் என்ன, எவர் வெள்ளந்தியான ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு தெரியுது. கரெக்ட். நீங்கள் அந்த எஸ்கேன்னு குறிப்பிட்டு சொன்னீங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் இப்போ எந்த இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருக்கிற ஹீரோவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு கன்னை கொடுத்து நீ பார்த்துக்கோன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இன்னொன்று எஸ்கே பதிலுக்கு ஒன்று சொல்கிறாரு இல்லையா, அதெல்லாம் எப்படி எனக்கு படத்துல இன்ஃபேக்ட் சொன்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். என்னை அறியாமலே நான் கத்துன ஒரு தருணம் அது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு அந்த டைலாக் கேட்கும்போது. அது பார்க்கும்போது எனர்ஜி இருந்துச்சு. கொஞ்சம் வருத்தமாக இருக்கு, ஐயோ பட்டன் கையை விட்டு போகுது, கன்னை கொடுக்குறாருன்னு. எப்பயுமே அவருக்கு மட்டும் தாங்க அது சொந்தம். அவர் சினிமாவில் இருக்காரோ இல்லையோ அந்த துப்பாக்கி அவருக்கு மட்டும் சொந்தம். அதை விட பெரிய ஒரு ரைஃபிள் எடுத்து பெரிய போருக்கு போகிறவர் தான். சூப்பர். நம்ம கண்டிப்பாக ரோஹிணி பற்றி பேசும்போது ஃபுட்ஃபால், இப்போது சென்னைன்னு சொன்னாலே மக்களுக்கு வந்து ரோஹிணி தான் ஞாபகம் வருது. ஃபுட்ஃபால் வந்து நீங்கள் எப்போவுமே கரெக்டான ஒரு ப்ராசஸோட கரெக்டான நம்பர்ஸோட சொல்கிறீங்கல்ல. ப்ரீ புக்கிங் பார்த்துட்டோம், ஃபஸ்ட் டே ஃபுட்ஃபால் எவ்வளோ சார்? நம்ம ஓப்பன் பண்ணும்போது 10 days சேர்த்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்படி ஓப்பன் பண்ண தருணத்தில் வந்து நமக்கு வந்து 38 டிக்கெட் போயிருந்துச்சு ப்ரீ புக்கிங். ரோஹிணி வரலாற்றே அதிகமான ஒரு இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் 30,000, அதுக்கு முன்னாடி பீஸ்ட், அப்புறம் ஜெயிலர், லியோ, இதுதான் வரிசை, அப்புறம் விவேகம். ஸோ அப்படி இருக்க தருணத்தில் இது 38,000 ஃபுட்ஃபால் போயிருச்சு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வரலாறுன்னு சொன்னீங்கல்ல, நானும் எத்தனையோ வரலாறுல எத்தனையோ ட்வீட்டை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு தேட்டர் ஓனரு தம்பி எவனாச்சும் எனக்கு டிக்கெட் இருந்தால் கொடுங்கப்பான்னு சொன்ன வரலாறு இங்கே தான். ஏன் இப்படி ரொம்ப டிமாண்ட் பல பேர், ரொம்ப முக்கியமான பல பேர் கேட்கும் போது நம்ம நோன்னு சொல்ல முடியல. அதனால் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு ஓப்பன் ரிக்வஸ்ட்டை வச்சு அட்லீஸ்ட் ஃபுல் ரீஃபண்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரியாக சேஞ்ச் பண்ணி தரோன்னு. அது யாரும் முன் வரல. எல்லாருமே இல்லை எங்கள் தளபதி தான் பார்ப்போம் அப்படின்னாங்க. நண்பர்கள் 2-3 பேர் கொடுத்தாங்க டிக்கெட். கொடுத்த டிக்கெட் திருப்பி வாங்கிட்டு அவங்க கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓகே ப்ரோ, எப்போவுமே ஒரு ஃபேன்ஸோட படம் ஓடிடும்ல. இப்போ இதுக்கப்புறம் ஒரு லாங்கர் ரன் படம் எவ்வளோக்குள்ளே போகும்? இன்னொன்று இப்போ செப்டம்பர் 5 படம் வருதுன்னு தெரிஞ்சோன்னே போட்டிக்கு யாரும் வரலை. அடுத்த படம் அடுத்த வாரத்துக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை, அதுக்கடுத்த வாரமும் வரல இல்லையா? போட்டியே கிடையாது. எப்படி வேற படம் வரதுக்கு உண்மையில வாய்ப்பு இல்லையா? இல்லை, செப்டம்பர் 27 வந்து கார்த்திக் சரோட படம் வருது, அப்புறம் மிகலகன், அப்புறம் வேட்டையன். அது அடுத்த பெரிய படம் பார்த்தா வேட்டையன் தான். ஸோ மாதத்துக்கு ஒரு பெரிய படம் இருக்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். அப்போ வேட்டையன் வருது, அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அமரன் விடாமுயற்சி சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல. அப்புறம் கங்குவா வரும், அப்புறம் ரொம்ப எதிர்பார்ப்போட வரக்கூடிய படம் புஷ்பா 2. ஸோ இந்த வருடம் சார்ட்டட். இப்போ 2 வாரம் இப்போ அதாவது போட்டிக்கு ஆள் வரல அப்படிங்கிறப்போ
ஒரு கணக்காக பார்க்கும்போது ரொம்ப ஹியூஜாக இருக்குல்ல. ஏன்னா வேறு போட்டிக்கு படமே இல்லைன்னா மக்களுடைய ஒரே ஆப்ஷன் இந்த படமாக தான் இருக்குங்கிறப்போ கலெக்ஷன் எங்கே போய் முடியுங்கிறதே ஒரு பிரமிப்பாக இருக்கு. நீங்கள் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி நிறைய பேர் ஊருக்கு போவாங்க, கோயில் போவாங்க. அதனால பல பேர் நாளைக்கு படம் பார்க்க முடியாதவங்க அடுத்த வாரம் பார்ப்பாங்க. ஸோ அதனால நல்ல ஒரு அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக தான் போகும். தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த படமும் அடுத்த வாரம் எடுக்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் 3 வீக்ஸ் ஓடும் எல்லா ஸ்க்ரீன், சிங்கிள் ஸ்க்ரீன் சரி, மல்டிபிளெக்ஸ் சரி. ப்ளஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ்னு இருக்காங்க. இப்போ நானே 6 தடவை பார்ப்பேன். தளபதி படம் 6 தடவை கம்மியாக பார்த்தே கிடையாது நான் தியேட்டரில் மட்டும் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரிப்பீட் ஆடியன்ஸும் இருப்பாங்க. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிறப்போ இப்போ சில வருஷங்களாகவே அவர் வந்துட்டார், இவர் படம் தான் நம்பர் 1 கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. லியோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை இந்த படம் பீட் பண்ணிருச்சா? வாய்ப்பு இருக்கா? அது நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அஃபிஷியலாக சொல்லுவோம். அது எல்லா தேட்டரோட கலெக்ஷன் அக்யூமுலேட் பண்ணி அது ஒரு ஃபிகர் நிறைய வரவங்க அவங்க தான் சொல்லணும். அது நம்ம சொல்ல முடியாது. இல்லை வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவ்வளோ ஹியூஜ் தேட்டர்ஸில் பிகர் ரிலீஸ் ஆனால் வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா 100 crores வரதை பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ விஜய் சார் படம் வருது அப்படின்னா 50 கோடி தான், அதுவே பெரிய சாதனை. இப்போ வந்து 1000 கோடி தொடர அளவுக்கு பேசிட்டு இருக்கோம்னா அதோட வளர்ச்சி. கண்டிப்பாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி சொன்னீங்கல்ல, விஜய் சார் படம் வருது அப்படின்னா மக்கள் மனசுலேயே 500 கோடி அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக பார்க்குறாங்க. இது 500 கோடியா, இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. இந்த வளர்ச்சி இன்னும் எங்கே அடுத்த படத்தை எங்கே சார் கொண்டு போய் நிப்பாட்டும்? அதோட மார்க்கெட் உங்களுக்கு வந்து இப்போ ஓடிடியில் ஒரு வேல்யூ விற்கிறாங்கன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சேட்டலைட் ரீச்சோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், மியூசிக்கோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த படத்தோட இப்போ போட்ட படம் நமக்கு வந்துருச்சு, ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அந்த மார்க்கெட் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த ஐஃபோன் 15க்கு வந்து 1 lakhனா 16 வந்து 1,30,000 விற்கிறான். ஸோ அந்த ப்ராடக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அதோட காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே. படம் பார்த்துட்டீங்க, ஷேருக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணி சில விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? அதை பற்றி நான் வந்து இந்த இன்டர்வியூ சொல்ல மாட்டேன். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப். அது ஒன்று சார் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் ரொம்ப எப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க பற்றி சொன்னாங்க. எனக்கு எப்படி படம் முடிச்சு ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நாங்கள் இப்போ தளபதி வந்து படத்துக்கு ரோகிணி தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் வந்து பார்ப்பாரா? பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா படம் மற்ற ஹீரோஸ்லாம் வந்து எல்லாருமே படத்தை பார்ப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஹாய் காமிப்பாங்க, ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் வந்தாலும் படத்தை விட்டு எல்லாரும் இவரை பார்க்க வந்துடுவாங்க. அதனால ரொம்ப கஷ்டம். அது வந்து ப்ராக்டிக்கலி வெரி வெரி டிஃபிகல்ட். அவர் மார்வேஷத்தில் வந்தால் தான் உண்டு. என்கிட்ட அவர்கிட்ட கேட்ட போது கூட அவர் தான் சொன்னார், நான் வந்தாலுமே உனக்கு சொல்ல மாட்டேன், நானே மார்வேஷத்தில் வந்து உனக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முதல் படம் இந்த படம் வந்துருச்சு. அடுத்தபடியாக 23ஆம் தேதி ஒரு அதிரடி இருக்கு இல்லையா? நீங்கள் உங்கள் பொதுச்செயலரோட உட்காந்து படம்லாம் பார்த்தீங்க, என்ன ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? நம்ம படத்தை பற்றி தான் பேசணும். அந்த செப்டம்பர் 23 பற்றி நேற்று ஒன்றும் பேசிக்கல. படத்தை பற்றி, படம் வசூல் எப்படி போயிட்டுருக்கு, மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஆனந்த் சார் நேற்று வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அவரும் ஹாப்பியாக இருந்தார். பிகாஸ் படம் இவ்வளோ நாள் கழிச்சு இன்னும் 2 படம் தான் இருக்குது, எப்படி எண்ட் ஆகும் கெரியர், சினிமா கெரியர் எண்ட் ஆகும்னு எல்லாருக்குமே ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும். அது நல்ல முறையாக மக்கள் ஏற்கிறாங்கன்ற. ஏன்னா அரசியல் வந்தாங்கன்னா மக்களோட மைண்ட் செட்டும் மாறும். அது எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கா எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே எதுவுமே அஃபெக்ட் ஆகும், இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குன்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஓகே. நீங்கள் கட்சியில் இருக்கீங்க, படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா CM 2026 அப்படின்னு கார் நம்பர் பிளேட்லாம் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் கூஸ்பம் மூமெண்ட்டு நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அது நாங்கள் ஒன்று எதிர்பார்க்குறது, அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் பல தொண்டர்கள் உழைக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுக்க இருக்குது. கட்சி கொடி வந்துருச்சு, பாடல் வந்து இவ்வளோ ஹிட்டாகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு சரவெடி இல்லையா? மாநாடுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, எவ்வளோ மாஸ் பண்ண போகிறீங்க? FTFS எப்படி இருக்குமோ அதை விட ஒரு 100 மடங்கு பெருசாக இருக்கும். ஓகே. பிஸியான டைமில் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.